சூரியநாதம் 50 குரு. அந்நிய நிழலை தீண்டாமல் நீ செய்யும் வேலைக்கு உனக்கு கூலி என்பது போன்று பக்தி உடலாக்குபவர்களுக்கு அந்த உடலில் கூலி அவர்களுக்கு. அது உடல் தத்துவ செயல். உடல் செயலிலிருந்து உருவாவது. தமிழ் பர என்ற பிரகிருதி எழுத்து வடிவச் செயல் தேவ பாஷையாக்கி தமிழ் கூறிய சூரியநாதம். சராச்சரன் பொருள் ஆகாசம், தரணிதரன் பூமி, தராத்தரன் உடல், இதில் மூன்றும் சூரியன். இச்செயலின் வடிவம் உடலுக்குள் தசவாயுக்கள், தசநாடிகள், சப்ததாதுக்கள், அகப்பகை, பஞ்சமலம் பேறு, அதனோடு செயல்படும் படையாளிகள் பேரும் அர்த்தமும் கூறியதில் சூரியநாதம் தொடக்கம் அகத்தியரை 4 வரி பெருமையில் புரிய இனியும் அநேகம் தெரிந்தாக வேண்டும். இங்கு கூறும் பெயர் அர்த்தம் 1985 நான் சென்னையில் ஒரு பிளாட்பாரத்திலிருந்து விற்பனையில் பழைய புஸ்தகம் ஒன்று சித்தர்கள் தமிழ் பரிபாஷை அகராதி வாங்கியது. இங்கே அன்று கிண்டி கோயம்பேடு ரோடு விரிவாக்க காலம். அந்த காலம் வாங்கியது. அதன் புஸ்தகம் என்னை விட அறிவு உள்ளவர்கள் வாங்கி படித்தவர்கள் யாரும் என்னை போல சித்தர்கள் பெருமையை கூற முன் வரவில்லை. நான் கூறுவது போன்று தமிழை தேவ பாஷையாக்கி உடல் தத்துவ பொருள் கூறுவது. ஒன்பான் அவஸ்தை எழுத்து தமிழில், அதை தேவ பாஷையாக்குவது. சித்தர் பரிபாஷை அகராதி படித்தவர்கள் பாரத சம்ஸ்கார கிரந்தங்களின் இப்பெயர் அங்கே வருவதும் 60 வயதில் மேற்பட்டோர் கேட்டால் இதன் உள்தத்துவம் புரியும். அவர்கள் படித்ததன் பெயரில் வருவது. இங்கு கூறுவது சத்தியம் உடல். சத்தில் இருப்பது சித்தி நேடுவது உடலுக்குள் தெய்வம் என்பதற்கு சான்றாய் சான்றோர்கள் சன்மார்க்கம் என்பது சந்தித்த உடல் பெருமை எழுத்து ஒலி நரம்புகள் படிப்பு உடல் கூறுகள். அதை கூறாய் பங்கு வைத்து கூறுவது 36 கணக்குகள். அதில் கோப நியமமான அறிவு என்னும் சொல் செயல் எந்த உடலிலும் உருவாக 96 தத்துவ பொருள் சூரிய நிர்வாக அநேகமாய் செயல்படுவதை ஒவ்வொரு ஜீவ உடலுக்கு அவன் சத்து பூதங்களாகி பூமிக்கு செயலாக்கி உடலுக்குள் தராத்தரன் என்பது பாதி ஆவதில் அதை பக்தியில் ஆவாகிக்க ஒவ்வொரு செயலை ஒன்பான் அவஸ்தை செயல்படுவது கூறுவது. இங்கு தசவாயுக்கள் 10 பேர்கள் இதற்கு முன்னால் கூறியது. தமிழ் அதில் ஸ்தூல தேகம் 5, சூக்ஷ்ம தேகம் 5, கர்மேந்திரியம் 5, பஞ்சேந்திரியம் 5, இப்படி 20 பேர்களில் வருவது ஜீவனுக்கு ஸ்தூல தேகம். இது ஜாகிரக அவஸ்தையில் விஸ்வன் எனப்படும். இப்படி தமிழ் எழுத்து கூறுவது படித்தால் என்ன புரியும்? இதை வைத்து இன்றைய மத பண்டிதன் என்ன கூறுவான்? அவன் இன்று தமிழ் மொழியோடு ஆங்கிலம் படித்து உங்கள் முன்னில் இதன் பெயரை கூறி ஆங்கிலத்தில் பல வார்த்தைகள் கூறி உங்களை மயங்க வைப்பான். ஆனால் இங்கு அப்படி கிடையாது. உடலை கூறுவது. உடலில் பொருள் கண்டவர்கள் உடலிலும் உங்கள் உடலை போன்று இருந்தது. அவர்கள் அதை மாற்றி எடுப்பது. இப்படி
கூறுவதில் சூக்ம தேகம் ஸ்தூல தேகம் 5 என்றால் என்ன புரியும்? அதன் பெயர்கள். இங்கு சித்தர்கள் தத்துவம் முடி அளவிற்கு இந்த வழியில் மாறக்கூடாது. அறிவு இங்கு இன்றைய பண்டிதன்மார்க்கு எத்துறையை சேர்ந்தாலும் இவர்கள் துறையில் வரும்போது அவர்களுக்கு யோகியதை இல்லை. ஒரு மத பண்டிதனுக்கும் அவனவன் கிரந்தங்களை கூற வேறு வழியில் அறிவாகலாம். ஆனால் அங்கே உள்ள கிரந்தங்களின் உள்சத்தை கூறுவது அவர்கள் படித்த அறிவை வைத்து. ஆனால் அதை தெய்வ பாஷை ஆக்க வேண்டும், வசனமாய் எழுதியது. அப்படி ஆக்கினால் உடல் தத்துவம் தெரிந்தாக வேண்டும். இங்கு தசவாயுக்கள் 10 பெயர்களில் கூறியது முதல் 5 வாயுக்கள் சமானன் வாயு வரை ஸ்தூல வாயுக்கள். இவை 5ம் 16 செயல்கள் தசவாயுக்களில் கூறியது. அது அகங்கார உடலுக்கு நிலை கொள்ளுதல். 2ஆம் 5 வாயுக்கள் சூக்ம இந்திரியம். அது இந்திரியம் என்றாலே வெள்ளை நிறம். சூக்குமம் நுட்பம். நுட்பம் அறிவின் உள்குறி. சூக்கும இந்திரியம் அறிவிற்கு, சுக்லத்திற்கு, சரீர பலத்திற்கு. இவை அகங்காரத்தால் நடப்பது. உங்கள் உடலிலும் 23 செயல்கள் செய்வது. கர்மேந்திரியம் என்றால் கை, கால், வாய், மலவாய், நீர்வாய் செயல் உங்களில் நடப்பது. அது எல்லாம் மாற வேண்டும் பக்தி உடலில் ஆக்கும்போது. பஞ்ச இந்திரியம் உங்களில் மெய், மூக்கு, காது, நாக்கு, கண்ணு இவை சூக்ம சரீரத்தின் செயல்படுவது. இதன் செயலற வேண்டும். வாய்ப்பேச்சில் கிடையாது, உடல் செயலில். இங்கு 20 பேர்களில் செயல் உங்களில் உள்ளது. ஆனால் தொல்காப்பியம் நான் கூறுவது 1601 முடிவு தசநாடி சுருங்க. அது எனக்கு மட்டும் கிடையாது. அதைத்தான் சித்தர்கள் முன்னிலையில் வைத்து கூறுவது. பொருள் உடலை கூறி அதில் பக்தி நேடுவது, அச்செயல் இல்லாமல் ஆக்குவது. அந்நிலை உடல் ஆவதற்கு தொடக்கம் தொல்காப்பியம் எழுத்தெனப்படுபவ. இதன் அர்த்தம் எப்படி புரிய வேண்டும்? எழுத்தென எழுத்து பேசும் காரணமாயது, அதன் தகுதி பெற்றது நாடி நரம்புகள். அது படுபவ. பவ ப வா. இங்கு வாயு எழுத்து 51 எழுத்தில் உடலில் சங்கு. பவ பா. இதற்கு முன்னால் விளக்கம் கூறியது வா சங்கு. அப்போ இவை இரண்டும் நிற்க வேண்டும். பவ என்பது இன்று நீங்கள் நினைப்பீர்கள் பவனம் வீடு. அன்றைய காலம் வீடு கிடையாது. ஓலை செயற்களால் செய்த வீடுகள். அதை இங்கு பவனம் என்று கூறக்கூடாது. படு, தமிழில் படு, பட்டு போவது. இங்கு எழுத்து சுருக்கம், ஓலை எழுத்து. இன்றைய பேப்பர் எழுத்து போல் கிடையாது. ஆகவே அதன் செயல் ப வாயு, டு டாயில் ஊ. அப்போது டா எழுத்து ஜல எழுத்து, ப வாயு, ஊ அக்னி. அப்போது இம்மூன்று செயலும் அறவே உடலில் பட்டு போக வேண்டும் கொஞ்சம் கொஞ்சமாக. அது மரங்கள் இன்று படுவது சூரிய சூடினால், அதுபோல உடலில் சூடு பவ 6 ஆதாரமானது. இப்படி புரிதல் வேண்டும் ஒரு மத பண்டிதன் என்றால். இன்று அப்படியா மதம் கூறுவது? இதற்கு இங்கு கூறுவது அனைத்தும் அஷ்டாங்க யோகம் என்ற படிப்பு, முனி உடல் பிராணாயாம செயல். ஆனால் இன்று உலகில் அவ்வழி செயல்கள் இல்லை. அதன் சாட்சி நமக்கு தமிழ்நாட்டில் மெய்வழிச்சாலை காதிர் பாஷா உடல்நிலை பேசியதில் உங்களுக்கு போனால் அந்நிலை அங்கு தெரிய முடியும். அப்படி
அந்த உடல் ஆவதற்கு அவருக்கு மனைவி இல்லை, குடும்பம் இல்லை, சொத்து இல்லை, தனம் இல்லை, இன்றும் அவர் பெயருக்கு. ஆகையால் இன்று மத பண்டிதன்மார்கள் எந்த சுகத்தில் அதை பேசுகிறார்கள்? இம்மூன்று செயலிலும். ஆனால் அவர்கள் உடல் அந்நிலை செயல் கிடையாது. எந்த கிரந்தங்களும் உங்கள் மதம் எதை கூறுகிறது? குடும்பமா? கிடையாது. அப்படி அங்கு உள்ள தெய்வங்களுக்கு குடும்பம், மக்கள் உண்டா? இல்லை. அதை அவர்கள் எப்படி அதை கண்டார்கள்? நீங்கள் சிந்திக்க வேண்டும். இன்று பண்டிதன்மார்கள் கூறுவது, அவர்கள் இன்று மதம் மாற்றுதல், தலை வெட்டுதல். இங்கு கூறுவது அப்படி கிடையாது. இங்கு பக்தி நிலையாக ஒன்பான் அவஸ்தையில் ஒன்று கூறியது. சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் செய்து பலமரம் தோப்பாகும் விதம் நல்லறிவு பெருக. மோக அறிவால் முடியாது, கூறுவதை சிந்திக்கும் அறிவில் முடியும். நன்மை அறிவு மேன்மை திளங்க.